இன்றைக்கி இந்த வீடியோவில் வாணியம்மன் கோவில் தீமிதி திருவிழா பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தில் ஆவணி 1ஆம் தேதி வில்லிவாக்கம் வாணியம்மன் கோவிலில் ரொம்பவே சிறப்பாக 5 வருஷம் கழித்து தீமிதி திருவிழா நடந்துகிட்ருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு நம்மளும் கட்டு போடலாம் வாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. சீக்கிரமாக வந்தவங்கள தான் கட்டை போட அனுமதிச்சாங்க. ஏன்னா நிறைய நெருப்பு வந்துட்டால் குமார மக்கள் மிதிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்தவங்கள தான் கட்டை போட அனுமதிச்சாங்க. நாங்களும் ஒரே ஒரு கட்டை வாங்கி போட்டுட்டோம். இங்கே ஒரு சைடு பிரசாதம் தந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு வாரமாகவே டெய்லி கோவிலில் பிரசாதம் தந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம கட்டை வாங்கி போட்டாச்சு. சாமியை பார்க்க போகலாம். சாமியை பார்க்கவும் பெரிய லைன் இருந்தது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பெரிய லைன் இருக்குது. கட்டை வாங்கி போட வந்த எல்லாருமே லைனில் நின்று வெயிட் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு தான் போனாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு கோவில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய கூட்டம் இருந்தாலும் கோவில் நிறைய ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. அதனால் இடிச்சிக்காமல் நல்லாவே சாமியை ஃப்ரீயாக போய் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம லைனில் நின்று போயிட்டு சாமி பார்க்கலாம். உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. கோவிலை சுற்றி வரும்போது இங்கே வண்டி அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வண்டியில் தான் சாமி போயிட்டு குமார மக்களை அழைச்சிட்டு வரும். அவங்க தீ மிதிக்கிற வரைக்கும் சாமி இங்கேயே இருக்கும். அவங்க தீ மிதிச்ச அப்புறம் கிளம்பி வில்லிவாக்கம் முழுக்க சுற்றிட்டு நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் சாமி கோவிலுக்கே வந்துடும். அதுக்கான வண்டி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தீமிதி திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடந்தது. ரொம்ப அமைதியாகவும் நடந்தது. அதே நேரத்தில் நல்லா கோலாகலமாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. அது எப்படின்னு எனக்குமே புரியல. ஆனால் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்தாச்சு. சின்னதாக ஒரு மெஹந்தி வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கடை மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே கடைங்க இருந்தது. வெளியே வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். அதுதான் கோவில். வெளியே கோவிலை சுற்றி நிறைய கடைங்க இருந்தது. இது கோவிலுக்கு சைடில் கேட், சந்தில் கேட். இது 3 கேட் இருக்குது, 3 வழி இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கு. நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு கட்டு போட்டு சாமியும் பார்த்துட்டு வெளியே கடைங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆஃப்டர்நூன் சூப்பராகவே போச்சு. ஈவினிங் குமார மக்கள் தீ மிதிக்கிறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இந்த தடவை ஃபுல்லாகவே இருந்தது. கோவிலுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய போலீஸ்காரங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க.